தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எங்களுடைய திருச்சி மாவட்ட குருக்கள் மாவட்டத்தினுடைய செயலராகவும் பொறுப்பேற்று பண்ணி மிக சிறப்பட குருக்களாகியங்களை வழிநடத்துகின்ற வாசத்துக்குரிய அருள் தந்தை சூசிராஜ் தந்தை அவர்களை மகிழ்வோடு நம்முடைய கரவொலி எழுப்பி இன்றைய திருப்பதியை தன்னுடைய நவநாளை சிறப்புற ஒப்புக்கொண்டது அதனாலை ஓய்வு செய்து சிறப்பிக்கக்கூடிய குடும்பங்கள் எஸ் அலங்காரம், AMS லாரன்ஸ், சுனியோம் ராஜ், அந்தோனி, எஸ் அருள், எம் டேவிட், பி ஜஸ்டின் ஆரோக்கிய துறைராஜ், பி தாம்சன் ஸ்டீபன், ஜே வணக்கமேரி, கே எலிசபெத் மேரி குழந்தை, எஸ் எஸ் சுரகி, எஸ் வில்லியம்ஸ், ஏ ராஜா டெங்கடர் நவநாளை சிறப்பிக்கக்கூடிய இக்குடும்பங்களுக்காகவும் மற்றும் இத்திருப்பணியில் அந்த குடும்பத்திற்கு இறைவன் செய்து வருகின்ற நன்மை நினைத்து நன்றி கூறி இணையத்தோடும் தொடர்ந்து இறை ஆசிரியை குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்குமாக மன்றாடுகின்ற குடும்பங்கள் பரமகலை சார்ந்த ராஜா ஜெயசுந்தரி குடும்பத்தினர் நன்றி வழியாகவும் அருளாக்கு தேவி சாமினி திருமண நாள் நன்றியாகவும் தன்னுடைய திருமண நாளை நன்றியோடு கொண்டாடுகின்ற தம்பதிகள் இறைவன் நன்றி கூறி தொடர்ந்து இறைவர்கள் கொண்டாடுகின்ற குடும்பத்திற்காகவும் சோழமாதேவி ஆரோக்கியசாமி கிரேசி குடும்பத்தினர் இவர்களுடைய அன்புமாக நிறைய திருமணம் நல்ல விதமாக நடக்க வேண்டி கொண்டாடுகின்ற குடும்பத்திற்கு
அந்தோனி சபரிதாஸ் மெட்டில்டா குடும்பத்திற்கு இறைவன் செய்தவர் நன்மை நினைத்து நன்றியோடு தொடர்ந்து மற்ற கூறுவதற்காகவும் பரியே சபஸ்தியா அந்தவாள் நினைவுக்கும்படியாக ஆத்மா இறைவன் இறைவாக்கு பெற்றுக்கொள்வடியாகவும் அருள் ரோஸ் மேரி மகன்கள் நன்கு படிக்கவும் உடல் உடனோடு பிழைக்குரிய எதிர்காலங்களுக்காக இக்குடும்பத்திற்காகவும் பௌரின் மேரி குடும்பத்தினர் குடும்பத்திற்கு இறைவன் செய்வதற்கு இணைந்து நன்றி கூறியை கொண்டு தொடர்ந்து வருகிறாகவும் லாரன்ஸ் பிடித்தா குடும்பத்தினர் நன்றி கூறி தொடர்ந்து இறைவனை குடும்பத்திற்காகவும் சென்னையை சார்ந்த பாக்கியம் அற்புத மேரி குடும்பத்திற்கு இறைவன் செய்வதற்கு இணைந்து நன்றி கூறி தொடர்ந்து இறைவனை கொண்டாடுகிறார்கள். ராஜ் ஜாவின் குடும்பத்தினர் கடன் பிரச்சனையினர் வீட்டின்படியாக வேண்டிவிட்டு செய்யப்படுவதற்கு கருத்திற்காகவும் தாமஸ் ராணி குடும்பத்திற்கு இறைவன் செய்வது அனைத்து நன்மைகளுக்கு நன்றியுள்ளத்தோடு கொண்டாடுகிற குடும்பத்தின் நினைக்கிறதற்காகவும் பாலராஜ் காணிக்கு மீறி குடும்பத்தினர் வேண்டுதல்படியாக இறைவன் தன் குடும்பத்தினர் ஒவ்வொருவரையும் ஆசிரியப்படியாக கொண்டாடுகிற குடும்பத்திற்காகவும் பவுலின் மீறி தாம்சன் ஸ்டீபன் டேவிட் ரெபேக்கா குடும்பத்தினர் தன் குடும்பத்திற்கு இறைவன் செய்வதற்கு இணைந்து நன்றி கூறி தொடர்ந்து பிரேம் பீட்டருடைய ஆட்களை பற்றியாக கொண்டாடுகிறதற்காகவும் சுவைக்கு யூப்ரஸ் மேரி குடும்பத்தினர் தன் குடும்பத்திற்கு இறைவன் செய்துள்ள நன்மை இணைந்து நன்றி கூறி தொடர்ந்து இறைவனுடைய தங்களை காத்து நடந்தபடியாக கொண்டாடுகின்ற குடும்பத்திற்காகவும் இதன்படி ஒவ்வொரு சொல்கின்ற குடும்பங்களை கருத்துக்களையும் நம்முடைய தனிப்பட்ட மற்றும் குடும்ப நம்முடைய கிராமத்தினுடைய மற்றும் திருப்படியை பங்கெடுத்து சொல்கின்ற ஒவ்வொருவருடைய கருத்துக்களுக்காகவும் நினைந்து நாம் இந்த வழியை கொண்டாடுகின்றோம். பெருமாளுடைய இந்த வழியை குறிப்பாக வாசத்துக்குரிய தந்தை சுசீலாஜர்களுடைய பணிபாடுகளுக்காகவும் உடல் உள்ளவர்களுக்காகவும் நாம் இணைந்து கொண்டாடுவோம். அனைவரோடு இருப்போம். தூய்மையாக இருக்கக்கூடிய நமது பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்வோம். இல்லாமலே விடவும்
மார்க் நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 16 முதல் 20 முடிய. மார்க் நற்செய்தி முதலாவது அதிகாரத்தில் 16 முதல் 20 முடிய உள்ள இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு கலிலேய கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவரது சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசிக் கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, "என் வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்பதாக்குவேன்" என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்ற போது செபதேயுவின் மகன் யாக்கோபையும் அவர் சகோதரரான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்துக் கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களையும் அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயுவை கூலியாளர்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்து இயேசுவை அன்புமிக்க அருமையான சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஊரினுடைய பாதுகாவலர் புனித செபஸ்தியாரினுடைய பெருவிழாவை சீரும் சிறப்புமாக கொண்டாடுவதற்காக கொடியேற்றி நவநாளை ஏற்பாடு செய்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சிந்தனையிலே கருத்துக்களை மறைமுறை சிந்தனைகளை வழங்குவதற்காக படித்து அந்த புனித செபஸ்தியாரினுடைய அளப்பரிய பரிந்துரையை ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக கூடியிருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் உங்களுடைய திருவிழா நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவித்து உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை உங்களை எல்லாம் சீரோடும் சிறப்போடும் வழிநடத்தக்கூடிய அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் உரைத்தாக்கிக் கொண்டு இன்றைய மறையுறை சிந்தனை என்னது? நீங்க தான் பார்த்து சொல்லணும். என்னை கேட்டா இவரை கேட்டா நாங்க எப்படி சொல்றது அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரத்தம் சொட்ட சொட்ட என்ன செபஸ்தியார் இருந்தார் இல்லையா? ரத்தம் சொட்ட சொட்ட தன்னுடைய வாழ்க்கைக்கு சார்ந்து உகந்த புனித செபஸ்தியாரை பற்றி தான் இன்றைக்கு இந்த மறையுறை சிந்தனையை 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஒரு மெடிக்கல் ஷாப். ஒருவேளை இதை யாராவது சொல்லி கூட இருக்கலாம். சொல்லியிருந்தா அது ரெப்படேஷன் இல்லாத பரவாயில்லை, கேட்டுக்கீங்க, உங்களுடைய கடமை. ஒருத்தர் அவரு பரம்பரையா அந்த மருந்து கடையை தான் நடத்தி வந்தாங்க. அவருக்கு ஒரே மகன். இவர் நேர்மையானவர், உண்மையானவர்,
அப்ப இவர் சொல்றாரு, நீ நல்ல பையன், நேர்மையானவன், உண்மையானவன், நீ என்ன செய்யறா, உனக்கு பொறுப்புலையோ பொறுப்பலையோ உன்னுடைய வாழ்க்கையில எப்ப மிகப்பெரிய பிரச்சனையை நீ சந்திக்கிறியோ அப்ப இந்த சூழலில் மாற்றப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடற்படத்துக்கு முன்பாக ஒரு நிமிஷம் நீங்க எனக்காக செய்யா. அப்ப மகன் சொன்னார், கட்டாயமா நான் செய்வேன், எனக்கு எப்ப பிரச்சனை வரும்போது அப்ப பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய தந்தையுடைய சொல்லை மகன் ஆமோதிக்கிறார். அவரு வயசாக இருந்தாரு. மகன் தான் அந்த மெடிக்கல் ஷாப் மருந்து கடையை நடத்துறான். அப்போ ஒரு நாள் இரவு நேரம் கும்பு விட்டு கரண்ட் போயிடுச்சு. அந்த நேரத்துல பயங்கரமான மழை. ஒரு சிறுவன், 12 வயது சிறுவன் ஓடி வருகிறார். மழையில தொப்புன்னு நினைச்சுட்டு அப்படியே வர்றான். வேர்த்து விறுவிறுத்து, மழையில கூட வேர்த்து விறுவிறுக்கக்கூடிய அளவுக்கு அப்படின்னா ஏதோ பரிசனத்துல வர்றான். அந்த அன்னை இந்த சீக்கிரம் காமிச்சு, இந்த மருந்து இருக்காங்க, எங்க அம்மா ரொம்ப சீரியஸா இருக்காங்க, இந்த நேரத்தில் எங்க கூட்டிட்டு போறது தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஒரு டாக்டர்கிட்ட போன் அடிச்சு கேட்டேன். அவர் சொன்னாரு, ஏப்பா இந்த டானிக்கு இந்த மருந்தை நீ வாங்கி கொடுத்துரு, அவங்க பிரச்சனை வாங்கணும், பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நீக்கலாம் அவர் பார்த்துட்டு உடனே இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டானிக் எடுத்து கொடுக்குற கொடுத்துட்டு போயிருப்பான். ஒரு 5 கூட ஆயிடுச்சு. இவன் வேர்த்து விறுவிறுத்து போச்சு, படபடப்பு, பரிதவிப்பு. என்னன்னா அப்பதான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு எலி மருந்த ஒரு பாட்டில் எலிய சாகடிக்கிறதுக்காக ஒரு டானிக்க ஒருத்தரை கொண்டு வந்து கொடுத்தா. இரவு நேரம், சரி அதற்குரிய இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் பக்கத்துல வச்சிருக்கான். அது தெரியாம அதை எடுத்து கொடுத்தான். ஐயோ, அநியாயமாக ஒரு மகனினுடைய கையாலேயே ஒரு தாய் உயிர் போக போதே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே துடிக்கிறான். எந்த பக்கம் போறான், இருட்டு, மழை, அந்த பையன் எங்க போனானே தெரியல. படபடப்பதான் தன்னுடைய தந்தை சொன்ன அந்த வார்த்தை நினைவுக்கு வருகிறது. நான் போறான், போய் அந்த படத்துக்கு முன்னாடி, கடவுளை நான் இதுவரையும் உன்னை நான் பார்த்ததே இல்லை, ஒன்றை உலகில் எழுந்ததும் இல்லை. கடவுளை அநியாயமாக ஒரு மகனினுடைய கையாலேயே ஒரு தாயினுடைய உயிர் போக போகிறதை தயவு செய்து காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள் என்று அவன் கேட்கிறான். அப்ப ஒரு சத்தம் கேட்கிறது, அண்ணா அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்கிறது. எந்த பையன் மருந்து வாங்கிட்டு போனானோ திரும்பி பார்க்கிறான். அதே பையன் அண்ணா அப்படின்னு சொல்லி நிற்கிறான். உடனே அவன் சொல்லுகிறான், இந்த சிறுவன், நான் பதசத்துல நான் போனேன், அப்ப வழிக்கு விழுந்து அந்த பாட்டு உடைஞ்சு போச்சு, அதனால நேர பார்த்து விடுங்கண்ணே அப்படின்னு சொல்றான். அப்பொழுதுதான் அவன் நன்றியோடு கை கூப்புகிறான். அன்புமிக்கவர்களே, கடவுள் ஒருவர் இருக்கிறார். அவர் யார், எந்த பெயரை கொண்டு வேண்டுமானாலும் நீங்கள் அறியுங்கள். ஆனால் பிரபஞ்சத்தை எல்லாம் இயக்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் இந்த உலகத்தையே ஆண்டு நடத்தி கொண்டிருக்கிறார். அவரிடத்திலே என்னையே நான் ஒப்படைத்து அவருடைய பணிகளை எல்லாம் மாற்றுவதற்காக நான் தயாராக இருக்கிறேன்
படிக்கிறீங்களா? வழக்கமா பத்மாக்காரில நிறைய பேர் பைபிள் வச்சிருக்கீங்க. இப்ப அப்படியே தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பொருட்டு அந்த மகனையே அழிக்கும் அளவுக்கு கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்டார். கடவுளே தன்னுடைய மகனை இந்த உலகத்திற்கு தாரை வார்ப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திற்கு அனுப்பியவர். கல்வாரி மலையிலே தன்னையே தகனபலியாக்கி மானிட சமூகத்திற்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய மகனை உலகத்திற்கு இயேசுவை இந்த உலகத்திற்கு அனுப்பி ஆண்டவர் அற்புதமான பரிசுத்தமான ஒரு இறையாட்சியை உருவாக்க வேண்டும் என்பதற்காக இறப்பை கூட குருதியை கூட ரத்தத்தை கூட அவர் பொருட்படுத்தவில்லை. அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து இதை ரட்சிக்கல. நீங்க பாருங்க, அவர் பார்க்க போய் கடல்ல மீன் பிடிச்சிட்டு வந்து அவங்க நான்களை பார்த்து, ஏய் வாங்கய்யா, நான் உங்களை எல்லாத்தையும் மனிதரை பிடிக்க போறாங்களே அப்படின்னு சொல்ற ஒரு பைத்தியக்காரத்தனமா இருக்கு இல்லையா? மனுஷனை எப்படி பிடிக்க முடியும்? அவங்க எல்லாம் செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஆனா ஒன்றுமே கேள்வி கேட்ட போது, அந்த வார்த்தையை சொன்ன போது எல்லாத்தையும் தொகுக்கடி எல்லாத்தையும் போட்டார். அவ்வளவுதான், பின்னாடியே போறார். எப்படி இருக்கு தெரியுமா? பசி பண்ணிட்டு பின்னாடியே போயிருப்பாங்க இல்லையா? அது மாதிரி இல்லையா? ஒரு ராணுவ கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே போற மாதிரி இங்க நடக்குது. இது இப்படிப்பட்ட படிப்பறிவு இல்லாத பாமரர்கள் இவர்கள் உருவாக்கிய இந்த விசுவாச சாம்ராஜ்யம் எத்தனை இவர்கள் மனிதர்களை பிடித்த எத்தனை மாமனிதர்கள் இவர்கள் படைத்த வரலாறு எப்படிப்பட்ட ஒரு வரலாறாக இருக்கிறது. அன்புமிக்கவர்களே, சிறியவர்கள், பாமரர்கள், ஒன்றுமே அறியாதவர்கள் இவர்களால் என்ன சாதிக்க முடியும்? கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதாவது ஆப்பிரிக்காவில் ஒரு நிகழ்ச்சி, ஒரு வயசான அம்மா, அந்த அம்மாவுக்கு படிக்கவும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஒரு நாள் கூட நேரா போய் பங்குசாமியிடம் போய் ஃபாதர் பைபிள் இருக்குதா அப்படின்னு கேட்டார். பைபிள் இருக்குதா? ஏன் இருக்குமா அப்படின்னு. எனக்கு ஒரு பைபிள் கொடுத்தீங்களா அப்படின்னு. நான் கொடுக்குறேமா அப்படின்னு. பைபிளை வாங்கினோடனே திரும்பவும் ஃபாதர்கிட்டே கொடுத்து, ஃபாதர் இதுல யோவான் நற்செய்தி 3வது அதிகாரம் 16வது வசனத்தை அப்படியே அண்டர்லைன் பண்ணி கொடுங்க ஃபாதர் அப்படின்னு கேட்டார். அப்ப சாமியார் அதை அண்டர்லைன் பண்ணி கொடுக்குற எதுக்குமா கேட்கிற? இல்ல, நான் நற்செய்தி தெரிவிக்க போறேன் அப்படிங்கிறார். அந்த ஃபாதர் சிரிக்கிறார். ஏமா பைத்தியக்காரியா இருக்கிறீங்க, உனக்கு படிக்க தெரியாது, நான் எழுத்து வாசிக்க தெரியாது, எழுது கூட கூட தெரியாது, உனக்கு வயசாயிடுச்சு, நீ என்ன நட்சத்திரம் தெரிவிக்க போற அப்படிங்கிறாரு. ஆமா ஃபாதர், நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா போறேன். அப்ப ஃபாதர் ஃபாலோ பண்றாரு. எங்க அம்மா நட்சத்திரம் தெரிவிக்க போறேன்னு சொல்லி போகுது, எங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு கவனிக்கிறாரு. அங்கே ஒரு பள்ளி வாசலில் அருகாமையிலே நற்செய்தியை எடுத்துக் கொண்டு அவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பள்ளி விடுகிறது. மாணவர்கள் எல்லாம் வருகிறார்கள், மாணவிகள் எல்லாம் வருகிறார்கள். ஒரு மாணவனை கூப்பிடுகிறார்கள். அந்த மாணவனிடத்திலே, தம்பி, இதுல என்னப்பா எழுதியிருக்கு, இதை மட்டும் வாசித்து போவே அப்படிங்கிறாங்க. அப்ப அவன் வாசிக்கிறான், வாசிட்டு அவன் போறான். அடுத்தது ஒரு மாணவி வராங்க. அந்த மாணவியை கூப்பிடுறாங்க. என்னமா எழுதியிருக்குது? நான் வாசிக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க வாசிக்கிறாங்க. இப்படித்தான் பல நாட்கள் 10 ஆண்டுகள் முடித்த பிற்பாடு அதே பள்ளியிலிருந்து 25 குழுக்கள் உருவாகி இருக்கிறார்கள். 20 அருட்சகோதரிகள் உருவாகி இருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, படிக்காதவங்க, ஒன்றுமே தெரியாதவங்க, அவங்க படிப்பை வச்சுக்கிட்டு படிப்பான்னு சொல்லி சொன்னதுல மாபெரும் வரலாறு
அங்க எல்லாமே நரமாமிசம், மனுஷ மாமிசத்தை சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. அங்கெல்லாம் அடிச்சு கொண்டவனுடைய சதையாவது எடுத்து பிச்சை எடுத்துவாங்க. நீ அங்க போய் பேசாம திரும்பி போ அப்படின்னு சொல்லி அந்த கப்பல் கேப்டன் சொல்றான். அதற்கு அவர் சொன்னாரு, சிரிச்சுக்கிட்டே அவர் சொன்னாரு, be died before we came here. We died already before we came here. நாங்க இங்க வர்றதுக்கு முன்னாடி நான் செத்து போயிட்டேங்க, கவலை இல்லை அப்படிங்கிற. அதற்கு பிற்பாடு 18 ஆண்டுகள் அதே இடத்திலே பணி செய்து ஆயிரக்கணக்கான மக்களை மனமாற்றி வரலாறு படைத்தவர் அந்த மிஷன். ஆக இப்படிப்பட்ட ஒரு இறப்பை தழுவி உயிர்த்த பிற்பாடுதான் இந்த சீடர்களே இயேசுவை பின் சென்றிருக்கிறார்கள். என்ன வித்தியாசமா சொல்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஏற்கனவே சீடர்கள் இறந்து உயிர்த்த பிற்பாடுதான் இவர்கள் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்கள். அப்படி என்றால் எல்லாவற்றையும் தொலைப்பதற்கு, இறப்பதற்கு அவர்கள் தயாராக
சிந்திப்போம். நம்முடைய மன்றாட்டுகளை இந்த நேரத்திலே சமர்ப்பிப்போம். வல்லலே இறைவா, திருச்சபையை வழிநடத்த நல்ல ஞான மேய்ப்பர்களை எங்களுக்கு கொடையாக அளித்துள்ளீர். அவர்களது குரலுக்கு நாங்கள் செவிமடுத்து வாழவும், அதன் மூலம் சமூகமுக்கும் இறை பிரசனத்தை உணரவும், ஞான மேய்ப்பர்களுக்கு நல்ல உடல் உள்ள நலமடைந்து காத்தரவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்து அன்பு, சமாதானம், ஒற்றுமை நிலவிடவும் நல்ல உடல் சுகத்திற்காகவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கொடுத்தீரோ காத்திடுவார். அதே போன்று இன்றைய சூழ்நிலையில் வாழும் குழந்தைகள் தங்கள் பெற்றோருக்கு மதிப்பும் மரியாதையும் அரவணைப்பும் அன்பும் பாசத்தையும் நிறைவேற கொடுத்து தங்கள் அனைவரையும் காத்திட தேவையான மனப்பக்குவத்தை கொடுத்து காத்து வழிநடத்திட இறைவாமை மன்றாடுகிறோம். உம் தாயை எங்களுக்கும் தாயாக கொடுத்தீர். அத்தகைய அன்னையை கொடையாக பெற்ற நாங்கள் அன்னையிடம் காணப்பட்ட அன்பு, பிரச்சனைகள், ஏற்றுக்கொள்ளுதல், கையெழுத்தல், காட்சி, பொறுமை போன்ற நற்குணங்களை நாங்களும் பெற்று வாழ வேண்டுமென இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இன்று நவநாளை சிறப்பிக்கும் குடும்பத்தார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து அவர்களுக்கு தேவையான அனைத்து அதிகாரங்களையும் புரிய வேண்டுமா இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவா, இது உம்முடைய குழந்தைகளாகி நாங்கள் அனைவரும் தந்தை பிரிய பாசத்தோடு உம்முடைய சிறப்பித்திருக்கிற எல்லாம் அனைவருக்கு நோக்கி தர வேண்டும். எங்களால் உத்தரவுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். Alleluia.
தம்சுடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக நியமிக்கப்படும் என் உடல். அவருடைய இரவு நேரத்தியவை இடத்தை விடுத்துவாக்கு நன்றி செலுத்தி தம்சுடருக்கு அழைத்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பரவுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான நடவடிக்கைக்குரிய என் ரத்தத்தினால் இந்த ரத்த பாவனை குற்றங்களுக்காக பலருக்காக சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். மறை பொருள் ஆண்டவரே, உலகுக்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ற திருச்சி மறைமாவட்ட ஆயிரம் ஆரோக்கியராஜ் எல்லா திருநடையினரே கனகம்பகத்தை தந்தையை உமது பேரிடத்தை இணைந்து நன்றி புரிவர்களாய் தொடர்ந்து கூடிய அருளையும் ஆசிரியையும் மன்றாடுகின்ற இனி அவராளை உபயம் செய்து திருவழிபாடை வழிநடத்தக்கூடிய குடும்பங்களையும் இது திருப்படையில் தன் குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து உடைய அருள் ஆசிரியக்காக மன்றாடுகின்ற அனைத்து குடும்பங்களையும் எங்கள் அனைவரையும் எங்களுக்காகவும் அது பேரிடத்தை மன்றாடுகின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அருள் பணியாளர் அவர்களையும் எங்கள் அனைவரையும் அதற்பில் நிறைவு பெற சொல்லிடும். தந்தையை உயிர் தெழுவோம் என்று எதிர்நோக்குள் ஈடுபடக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இவ்வழியில் நாங்கள் சிறப்பாக நினைவு கொடுத்தவரை இறக்கத்தோடு நீரும் நினைவு கூர்ந்து உங்களுடைய திருமுக மொழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் மீது இறக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் முகமுகத்தவர்களாய் வாழ்ந்தவர்கள், குறிப்பாக எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேக்கும் மரபருள மன்றாடுகிறோம். மறை பொருள் ஆண்டவரே, உலகுக்கு பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் என்ற திருச்சி மறைமாவட்ட ஆயிரம் ஆரோக்கியராஜ் எல்லா திருநடையினரே கனகம்பகத்தை தந்தையை உமது பேரிடத்தை இணைந்து நன்றி புரிவர்களாய் தொடர்ந்து கூடிய அருளையும் ஆசிரியையும் மன்றாடுகின்ற இனி அவராளை உபயம் செய்து திருவழிபாடை வழிநடத்தக்கூடிய குடும்பங்களையும் இது திருப்படையில் தன் குடும்பத்தை உடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்து உடைய அருள் ஆசிரியக்காக மன்றாடுகின்ற அனைத்து குடும்பங்களையும் எங்கள் அனைவரையும் எங்களுக்காகவும் அது பேரிடத்தை மன்றாடுகின்ற என்னுடைய பாசத்திற்குரிய அருள் பணியாளர் அவர்களையும்
எங்கள் அனைவரையும் அதன் பின் நிறைவு பெற செல்லும். தந்தையே, உயிர் தெழுவோம் எங்கள் எதிர்நோக்குள் ஈடுபடக்கூடிய எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இப்படியில் நாங்கள் சிறப்பாக நினைவு கொடுக்கின்றவரை இறக்கத்தோடு நீயும் நினைவு கூர்ந்து உங்களுடைய திருமுக மொழியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் மேல் இறக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயாகிய புனிதமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முகமுகங்களாய் வாழ்ந்தவர்கள், குறிப்பாக எங்கள் பாதுகாவலர் புனித செபஸ்தியார் மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் மரபருட மன்றாடுகிறோம்.
கிறிஸ்துவின் பிரிவான சகோதர சகோதரிகளே, மிக எளிய தோற்றம், ஆனால் தொடங்குவதற்கு மிக அன்பாகவும் இனிமையாகவும் அதே வேளையிலே கண்டிக்கக்கூடிய காரியங்களை துணிச்சலோடு அதை எடுத்து சொல்லி அதை பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றலும் கொண்டிருக்கிற பாசத்துக்குரிய மதிப்புக்குரிய நம்முடைய தந்தை திருப்படை நமக்காக நிறைவேற்றி செய்திருக்கக்கூடிய என்னுடைய திருப்படை மண்ணினுடைய வைத்த தந்தை சுசிராஜ் கூறுவேன். அதே வாட்சியோடு அவர்களிடம் என்னோடு மிகுந்த ஒரு பாசத்தோடு பேசக்கூடியவர்கள், இடையூறுகளை கிடந்து நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து பல்வேறு காரியங்களை கற்றுத்தருகின்றவர்கள். தற்பொழுது நம்முடைய திருச்சி மறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மறை மாவட்ட குருக்கள் அனைவருக்கும் குருக்கள் மாமன்றம் வந்திருக்கிறது. குருக்கள் எல்லாருக்கும் மறை மாவட்ட குருக்களுடைய மாமன்றம் வந்திருக்கிறது. என்னுடைய பொது அமர்வு என்று சொல்லலாம். அந்த மாமன்றத்தினுடைய செயலராக அவர்கள் குருக்களாக எங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். பல்வேறு காரியங்களை தன்னிடத்தில் நான் பார்க்கிறேன். நெருக்கமாக தன்னிடத்தில் கற்றிருக்கக்கூடிய பல காரியங்கள், குறிப்பாக ஆளுமை திறன் மிகுந்த எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி அதை துணிச்சலோடு சந்திக்கக்கூடிய ஆற்றல் படித்தவர்கள். அதே போல பிறரை காயப்படுத்தாது இனிமையாக அதை புரிய வைக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள். தன்னிடத்திலே பிரச்சனையோடு இருக்கிறவர்களை கூட அல்லது தன்னை எதிரியாக பார்க்கிறவர்களை கூட அன்பாக பேசி அவர்களை தன்மைப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்கள். நான் பணியாற்றிய முன்பு பணியாற்றிய சாத்தபடி மக்களே எனக்கு முன்னதாக பல ஆண்டுகளுக்கு முன்பாக பணியாற்றி இருக்கிறார்கள். அந்த பணிக்காலத்தை அந்த பக்குவங்கள் இன்றளவு நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் தந்தையுடைய காரியங்கள் நமக்கு அவருடைய பணி ஆர்வம் செய்திருக்கிற பணிகள் நமக்கு நன்றாக தெரிகிறது. சட்டப்பணியிலே பல வருடங்களுக்கு பிறகு நான் பணியாற்றிய போது கூட தந்தையை பற்றி அவ்வப்பொழுது அவருடைய செய்திருக்கிற காரியங்கள் பணிகளை பற்றி ஒரு மக்கள் பகிர்ந்து கொள்வதையும் பார்க்கிறேன். எனவே இன்று தந்தையோடு இணைந்து நாளை நமக்காக நிறைவேற்றி நமக்காக இறைவனை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். தந்தை நம்முடைய கிராமத்திற்கும் மிக நெருக்கமானவர்கள். நம்முடைய பர்மா தலைமை மாலைய இந்த கட்டுமான பணிகளை பொழுது நம்மோடு உடனிருந்திருக்கிறார்கள், கரம் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அந்த போராட்டத்திலே நம்மோடு உடனிருந்து அவர்கள் பயணித்தவர்கள். குறிப்பாக மறை மாவட்டத்திலே நம்முடைய உணர்வுகளை வெளிப்படுத்திய தந்தையர்களும் ஒருவர். எனவே இந்த நாளில் நம்மோடு இணைந்து தந்தை திருப்பணி நிறைவேற்றி விரைவில் பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். நம்முடைய மகிழ்வை பங்கெடுத்திருக்கிறார்கள். எனவே பாசத்துக்குரிய தந்தையர்களுக்கு இந்நாளில் நம் அனைவருடைய நன்றிகளையும் நம்முடைய ஜெபத்தையும் உரித்தாக்கி போராடி கொடுத்து மகிழ திரு பாலராஜ் அவர்களை நம்மோடு அழைக்கிட்டு அனைவரும் தரவுடன் இருக்குமாறு அவர்களே. நாளைய தினம் நாம் நம்முடைய பாதுகாவலருடைய திருப்பை பவனியோடு திருப்பணி போராட்டத்தை நாம் கொண்டிருக்கிறோம்.
சீரும் சிறப்போடு உங்களுடைய பெருவிழா அமைய நான் வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். உங்களுடைய பாசத்திற்குரிய பங்கு தந்தை பல பங்கிலே சீரும் சிறப்போடு பணியாற்றியவர்கள், துடிப்போடு எல்லாம் ரத்தம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த எல்லாம் ரத்தம் துடிப்போடு பணியாற்றக்கூடிய பாசத்திற்குரிய அன்பு தந்தை. எனவே அந்த வகையில தந்தையோடு இணைந்து சிறப்பாக நம்முடைய பங்கு வளர, நம்முடைய ஊர் வளர, எல்லோருமே வளர நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தொடர்ந்து உங்களுக்காகவும் பங்கு தந்தைக்காகவும் வேண்டிக் கொள்கிறேன். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திருமணமும் எங்களை காத்தருளுமாறு உம்மை வேண்டுகின்றோம். மறைசாட்சியான புனித செபஸ்தியார் என்னும் புனிதருக்கு எந்த மனவழிமை உமது ஊழியத்தின் நம்பிக்கையையும் பாடுகளில் வெற்றியையும் தந்ததோ அதே மனவழிமை நாங்கள் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள்
ஓவர் வாய் ஃபாதர். ஃபாதர் ஓவர் வாய் ஃபாதர். இதெல்லாம் நம்ம